ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 2 டேஸா வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் நீட் 2026 வந்து பார்த்துட்டு. ஸோ கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கல அண்ட் கம்ப்ளீட் கான்செப்ட்ஸ். அந்த கான்செப்ட்ஸ யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்த வந்து எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் டெய்லி நீங்க ஒரு 30 கொஸ்டின் சால்வ் பண்ணா போதும். அண்ட் ஸோ டோட்டலா வந்து 50 டேஸ்ல வந்து 1500 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் 1500 கான்செப்சுவல் திங்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா லேர்ன் பண்ணிடுவீங்க. அத வச்சு ஒரு 45 கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க. இதுதான் லாஜிக். ஸோ வேற எந்த லாஜிக் வந்து கிடையாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் 1. ஸோ வி ஹேவ் ஸோ there's a pyridine. So if you do the reaction with H2 in the presence of palladium, sorry, இங்க வந்து platinum in HCl conditions. ஓகேவா? ஸோ at 25 degree Celsius and 3 atmosphere pressure, what is the final product அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பட் இங்க வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா, ப்ராடக்ட் வந்து கம்பேர் பண்றாங்க. ஸோ இனிஷியலா எனக்கு வந்து இந்த ரீஏஜெண்ட்ட வச்சு, ஸோ இவன் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண தெரியணும். அப்போ ஜென்ரலா இங்க நம்மளுக்கு வந்து யாரு ரீஏஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஸோ there's H2 in the presence of so there's a platinum. ஸோ இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஒர்க். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் டூயிங் ஸோ there's a ஹைட்ரஜனேஷன். ஓகேவா? ஸோ there's a ஹைட்ரஜனேஷன் வந்து பண்ணுவாங்க. ஆர் ஸோ தே வில் டூ ஸோ there's a ரிடக்ஷன். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா ரிடக்ஷன். அப்போ இவங்க வந்து யார் அப்படின்னா, தே ஆர் த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஆர்இ அப்படி சொல்லுவோம். ஸோ there is a ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ரைட்? ஸோ இவங்களோட ஒர்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட் வந்து எடுத்துட்டு, நீங்க ஹைட்ரஜனேஷன் வந்து பண்ணிக்கணும். ஹைட்ரஜனேஷன்னா, ஹைட்ரஜனேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஆர் பெல்லடியம் ஆர் நிக்கல் கேட்டலிஸ்ட் வந்து பண்ணீங்கன்னா, இனிஷியலி டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ஸோ இந்த டபுள் பாண்ட நீங்க ஃபர்தரா வந்து ஹைட்ரஜனேஷன் வந்து பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் ஸோ திஸ் இஸ் சிங்கிள் பாண்ட். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும்னா, சேம் சைடு அதாவது சேம் பிளேன்ல வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் வி கேன் சே ஸோ திஸ் இஸ் சின் அடிஷன் சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரியணும். ஒரு ரீஏஜென்ட் குடுத்துட்டா, அந்த ரீஏஜென்ட் எந்த கேட்டகரியில வந்து நமக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா, ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட்டா, கிரிக்னார் ரிஏஜென்ட்ஸா, ஒரு பேஸா, இல்ல ஒரு ஆசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெறைய டைப் ஆஃப் ரிஏஜென்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து H2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹைட்ரஜனேஷன் ஏஜென்ட்ஸ். சம்டைம்ஸ் திஸ் இஸ் கால்ட் ரெடியூஸ்டு ஏஜென்ட். ஸோ அப்ப ரெடியூஸ்டு ஏஜென்ட்ஸோட ஒர்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் குடுத்தீங்கன்னா டபுள் பாண்ட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு சிங்கிள் பாண்ட். ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக்கல். ரைட்? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன நடக்குன்னா, இட் இஸ் கம்ப்ளீட் ஸோ தட்ஸ் ரிடக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அதாவது இங்க உள்ள டபுள் பாண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இங்க உள்ள டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாரி இந்த டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும்போது இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது ஹியர் ஒன் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ரிடக்ஷன் வந்து நடந்ததுன்னா, அண்ட் ஃபைனலா உங்களோட ப்ராடக்ட் வந்து பாருங்க. ஸோ யுவர் ப்ராடக்ட் வந்து என்னன்னா, இந்த பிங்கிறது தான் உங்களோட ப்ராடக்ட். எனக்கு ஆக்சுவலா நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் ஸோ தட்ஸ் அ ஃபைபர் டைன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இதுதான் நம்மளோட ஆக்சுவல் திங்ஸ். ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடந்தது. அண்ட் ஸோ ஃபைனலி வி ஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் அ சைக்ளிக் ஒரு அமைன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் வந்து ஃபைபர் டைன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ இது நம்மளோட கொஸ்டின் வந்து கிடையாது. ஓகே ரைட்? இது வந்து நம்மளோட எனிவே இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுல வந்து எந்த ஒரு டவுட்ஸும் கிடையாது. பட் மத்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். சார் எப்படி சார் அப்படின்னா, Q அண்ட் B ஆர் Q அண்ட் P போத் ஆர் அரோமேட்டிக் அப்படி சொல்லியிருக்கு. போத் ஆர் அரோமேட்டிக் அப்படி சொல்லியிருக்காங்க. அரோமேட்டிக்னா உங்களுக்கு முதல்ல கண்டிஷன்ஸ் வந்து தெரியணும். அரோமேட்டிக்னா டெஃபினட்டா ஒரு ரிங் ஃபார்ம்ல வந்து இருக்கணும் என்னோட காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்ளீட் கான்ஜுகேட்டட்ஸ் வந்து இருக்கணும். அது இல்லாம நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட் ஷுட் ஃபாலோ 4n+2 பை எலக்ட்ரான் ரூல்ஸ். இந்த ரூல் என்ன ஃபாலோ பண்ணுச்சுன்னா, அதுக்கு பேர் அரோமேட்டிக் அப்படி சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா Q வந்து பார்த்தீங்கன்னா, Qங்கிறது இட் இஸ் அ பிரிடின். பிரிடின்ங்கிறது இட் இஸ் அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட். பட் நம்மளுக்கு இங்க வந்து பைபர்டீன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இட்ஸ் நாட் எ அரோமேட்டிக் காம்பவுண்ட். இட் இஸ் எ நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேவா? ஏன் சார் நான் அரோமேட்டிக்னா, இட் இஸ் எ சைக்ளிக். நான் இல்லைன்னு சொல்லல. இட் இஸ் எ சைக்ளிக் காம்பவுண்ட். பட் ஸோ இட் டசன்ட் ஹேவ் எனி கம்ப்ளீட் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இங்க வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் பிரசன்ட் ஆகல. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனலா ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு. அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. த P இஸ் எ அசைலிக் அமீன் காம்பவுண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் தானே. இந்த பைபடைன்ங்கிறது இட் இஸ் அ சைக்ளிக் காம்பவுண்ட். இட்ஸ் நாட் எ அசைலிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ இதை வந்து என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இவனையும் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் Q இஸ் மோர் பேசிக் தன் P அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ Qவோட ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க. இதான் நம்மளோட Qவோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்க வந்து வி ஹேவ் லோன் பேர் அண்ட் டபுள் பாண்ட். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு.
Qவோட ஸ்ட்ரக்சர் சார் Pயோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் வி ஹேவ் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் லோன் பேர். ஸோ இந்த லோன் பேர் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா டியூ டு த ரெசனன்ஸ்னால நம்மளுக்கு வந்து டீலோக்கலைஸ்டு வந்து ஆகும். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். இந்த லோன் பேர் ஓகே ரைட். இந்த லோன் பேர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலோக்கலைஸ்டு வந்து ஆகுது. டீலோக்கலைஸ்டு டீலோக்கலைஸ்டு டியூ டு த ரெசனன்ஸ். அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா என்னால் இந்த லோன் பேரை கம்ப்ளீட்டாக ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்மளால வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா? பேசிக் அப்படின்னா என்னது? பேசிக்னாவே ஒரு எந்த ஒரு எலமெண்ட் எனக்கு எலக்ட்ரான் பேரை வந்து டொனேட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டியூ டு த ரெசனன்ஸ்னால இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி ரெடியூஸ் ஆகுது. அதோட பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகுது. பட் இங்க வந்து வி டோன்ட் ஹேவ் எனி ரெசனன்ஸ். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் வி கேன் சே லோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஸோ வி ஹேவ் லோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ். இவனை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து டொனேட் வந்து பண்ணலாம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக அதோட மீனிங். ஸோ இதுக்கு பேர் தான் வி கேன் சே ஸோ திஸ் லோக்கலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ லோக்கலைஸ்டு ஃபார்மில் வி ஆர் கெட்டிங் தி மேக்ஸிமம் பேசிக் ஸ்ட்ரென்த். அப்போ நம்மளுக்கு வந்து இவன் வந்து Q, இவன் வந்து P அப்படின்னா யார் வந்து மோர் பேசிக்னா P இஸ் மோர் பேசிக் தென் Q. பட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? Q இஸ் மோர் பேசிக் தென் P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட். ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட். இப்படி தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் வந்து நான் வந்து சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் அந்த அந்த கொஸ்டின்ல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து மேக் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து மேக் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண தெரியணும் ஒரு கொஸ்டின்ஸ்ல. ஒரு சிங்கிள் கொஸ்டின் இருந்ததுன்னா அதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் நான் படிச்சதெல்லாம் எனக்கு வந்து ரீகால் பண்ண தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, we can move to the second question. Arrange the following coordination compounds in the increasing order of wavelength of light அப்படின்னு சொல்லிட்டு ரைட். ஸோ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. இங்க ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +2 அண்ட் +2 சென்ட்ரல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 அண்ட் +2. ஸோ இதனால ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு யார் இருக்காங்கன்னா வி ஹாவ் த லிகான்ஸ். இங்கே யாரெல்லாம் லிகான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் தர்ஸ் CN- cyanide அண்ட் வி ஹாவ் தர்ஸ் அமோனியா அண்ட் வி ஹாவ் வாட்டர் அண்ட் வி ஹாவ் தர்ஸ் குளோரின். ஆக்சுவலாக அது வந்து குளோரைட் லிகாண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த 4 காம்பவுண்ட்ஸ்லேயும் வி ஹாவ் 4 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ். 4 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரைட். ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு என்ன தெரியும்னா இந்த லிகாண்டோட ஸ்ட்ரென்த் வந்து தெரியும். நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். கார்பன் பேஸ்டு லிகான்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து இட்ஸ் வெரி ஹை as கம்பேர்ட் டு நைட்ரஜன். அண்ட் நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் லோவாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து குளோரின். ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து பாருங்க இதுதான் என்னோட லிகாண்ட் ஸ்ட்ரென்த். தான் என்னோட லிகாண்டோட ஸ்ட்ரென்த். லிகாண்டோட ஸ்ட்ரென்த் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் சில டயத்தில். இதுதான் நம்மளோட லிகாண்டோட ஸ்ட்ரென்த். ரைட். ஸோ உங்களோட லிகாண்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட டெல்நாட்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ திஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படி சொல்லுவோம். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையாக வந்துடும். ஓகேவா? எனக்கு வந்து ஸ்ட்ராங்கர் லிகாண்டாக இருந்ததுன்னா இந்த லிகாண்ட் வில் பி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா டெல்நாட் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். டெல்நாட் வேல்யூனா என்னது? ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்கே வந்து T2G வந்திருக்கு. எஸ். ஸோ ஹியர் வி ஹவ் T2G அண்ட் ஹியர் ஸோ தட்ஸ் அ EG. இந்த 2 ஆர்பிட்டல் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் பேர் தான் வி கேன் சே டெல்நாட் அப்படி சொல்லுவோம். ஸோ அப்போ டெல்நாட் வந்து நம்மளுக்கு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸோ என்னோட லிகாண்டோட ஸ்ட்ரென்த். என்னோட லிகாண்ட் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்ததுன்னா ஸோ டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டெல்நாட் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ரைட். என்னோட லிகாண்ட் வந்து வீக்காக இருந்ததுன்னா ஸோ நீங்கள் வேணா இந்த பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னோட லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஸ்ட்ராங்காக வந்து இருந்ததுன்னா லிகாண்ட் வில் பி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தென் டெல்நாட் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஹையாக இருக்கும். ஸோ என்னோட லிகாண்ட் வந்து வீக்காக இருந்ததுன்னா என்னோட லிகாண்ட் வீக் லிகாண்டாக வந்து இருந்ததுன்னா ஸோ டெல்நாட் வேல்யூ வந்து மினிமமாக வந்துருக்கும். டெல்நாட் வேல்யூங்கிறது மினிமமாக இருக்கும். இந்த டெல்நாட்டுங்கிறது என்னது? தட்ஸ் எனர்ஜி டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் பிளாங்க் குவாண்டம் தியரி என்ன சொல்லுதுன்னா ஸோ தட்ஸ் அ டெல்நாட் வேல்யூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லாம்டா. ஓகே ரைட். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ எனக்கு வந்து டைரெக்டாக வந்து பாருங்க. அப்போ லிகாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்நாட்னா இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. அப்போ நீங்கள் இவங்களை வந்து லாம்டா வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணீங்கன்னா என்னோட லாம்டா அதாவது லாம்டானா ஒன்றும் கிடையாது. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் ரெக்வயர்ட் ஆர் த வேவ் லென்த் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு மூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி. அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா வி கேன் சே லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்கு. இந்த எலக்ட்ரான் வந்து நான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்க்கு வந்து மூவ் பண்ணணும். அப்போ இவனுக்கு சம் எனர்ஜிஸ் வந்து ஆட் பண்ணணும்.
அப்போ எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லாம்டா. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அதோட லாஜிக். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்துக்கு ஆப்போசிட்ல வந்து இருக்கும் நம்மளோட ஆக்சுவலாக லாம்டா வேல்யூ. ஸோ என்னோட இது வந்து பாருங்க, இதான் என்னோட அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதான் என்னோட லாம்டா வந்து பேஸ் பண்ணி உள்ள ஆர்டர். ஸோ அப்போ குளோரினுக்கு வந்து லாம்டா வந்து அதிகமாகும். அண்ட் வாட்டருக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொஞ்சம் மினிமம். ஸோ அதுக்கப்புறம் அமோனியா அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஸோ தட்ஸ் சிஎன் மைனஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸோ வி ஹேவ் ஸோ தட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லாம்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஸோ லிகாண்டோட ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஸோ ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ரைட்? கொஸ்டின் நம்பர் 3 வந்து போலாமா? கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இதுதான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 வந்து போயிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சில கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. த ப்ராடக்ட் ஆர் இன்டர்மீடியேட் விச் கேனாட் பி சிந்தசிஸ் ஃப்ரம் த கிவன் ரியாக்ஷன்ஸ் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்? வி ஹவ் ஒன் கீட்டோன். இந்த கீட்டோன் கூட வந்து யாரும் வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா ஒரு ஆல்கைகள் வந்து ரியாக்ட் பண்ண போறோம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் H+. ஸோ வாட் இஸ் யுவர் டிசைட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ வாட் இஸ் த டிசைட் ப்ராடக்ட் இந்த கிவன் ப்ராப்ளம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நான் வந்து எப்படி சார் வந்து சால்வ் பண்றது? இந்த கொஸ்டின் வந்து நான் வந்து எப்படி சார் வந்து சால்வ் பண்றது? ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வி ஹாவ் CH3 அண்ட் வி ஹாவ் C டபுள் பாண்ட் O அண்ட் வி ஹாவ் CH3. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம்னா வி ஆர் டூயிங் த ரியாக்ஷன் வித் H+. ஏன்னா இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து எந்த கண்டிஷனில் வந்து ரியாக்ஷன் வந்து பண்ண போறோம்னா இன் அசிடிக் கண்டிஷன். அப்போ இங்கே ஆக்சுவலாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து வி ஹாவ் சம் லோன் பேர், அதாவது ஆக்சிஜன் இஸ் சரௌண்டட் பை சம் லோன் பேர். இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுன்னா ஸோ தட் வில் டேக் திஸ் புரோட்டான் அண்ட் ஸோ வாட் வில் கெட் யூ வில் கெட் ஸோ தட்ஸ் அ புரோட்டனேட்டட் ஆக்சிஜன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ ஃபைனலாக யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் CH3. ஆல்ரெடி இந்த ஆக்சிஜனோட பேர் வந்து 18. ஸோ தட்ஸ் C அண்ட் டபுள் பாண்ட் O. ஸோ வி ஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் O அண்ட் H வந்து கிடைச்சிடும். ஆல்ரெடி நேம் ஆஃப் த ஆக்சிஜன் இஸ் 18 அண்ட் CH3. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? த ஆக்சிஜன் கெட்டிங் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ தட் வில் பி வெரி வெரி அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். ஆக்சிஜன் இஸ் கெட்டிங் பாசிட்டிவ் சார்ஜ் வில் பி அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். ஸோ அப்போ எனக்கு ஜென்ரலாக வந்து இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாண்ட் இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் சைட். ஸோ ஆக்சிஜன் சைடு போனதுன்னா இந்த கார்பனுக்கு வந்து வி ஆர் கெட்டிங் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ வி ஹாவ் CH3 அண்ட் வி ஹாவ் COH. இது வந்து என்னோட 18 கார்பன் அண்ட் வி ஆர் கெட்டிங் CH3 அண்ட் திஸ் கார்பன் இஸ் கெட்டிங் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, இது வந்து எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு எப்படி வந்து செப்பரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால்னா எனக்கு வந்து OH பாண்ட் வந்து கிளேவேஜ் வந்து நடக்கும். அப்போ இனிஷியலாக நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா வி ஆர் கெட்டிங் சதர்ஸ் RO மைனஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதான் என்னோட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எஃபெக்டிவ் எலக்ட்ரோ நியூக்ளியோஃபைல். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் OR மைனஸ். இந்த OR மைனஸ் இந்த கார்பன் கூட எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குன்னா வி ஆர் கெட்டிங் CH3 அண்ட் C. ஸோ ஹியர் வி ஹவ் OH, த ஆக்சிஜன் நம்பர் இஸ் 18 அண்ட் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா OCH3 அண்ட் CH3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் என்னோட டிசைட் ப்ராடக்ட். இதுதான் நம்மளோட டிசைட் ப்ராடக்ட். புரிஞ்சுதாம்மா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். சிம்பிளாக ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். ஸோ எனக்கு வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியணும். தெரிஞ்சதுன்னா நான் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். ஸோ புரிஞ்சுதா? த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ரோட்டனேஷன், த செகண்ட் ஸ்டெப் இஸ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் த தேர்ட் ஸ்டெப் இஸ் ஸோ தட்ஸ் ROH cleavage. அண்ட் ஃபைனல் வந்து என்ன பண்ண போறோம்னா வி ஆர் ஆடிங் நியூக்ளியோஃபைல் டு த ரியாக்டன்ஸ் அண்ட் ஃபைனலி வி ஆர் கெட்டிங் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். அப்போ இதோட ஆப்ஷன் வந்து பாருங்க. ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து C இஸ் த கரெக்ட் ஒன். C இஸ் த கரெக்ட் ஒன். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்க. ரைட்? எனக்கு அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசத்தை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்துருப்போம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஆல்டிகேட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் when you react with so there's alcohol in the presence of H+ னா so finally we are getting so this kind of product. ஓகேவா? இதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஸோ இதோட நேம் என்னமா ஆக்சுவலா ஹீட்டல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? ஹீட்டல் அப்படின்னு சொல்லுவோம். சாரி சாரி ஹெமி ஹீட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஹெமி ஹீட்டல். இங்கே வந்து we have ஒரு OH சாரி ஒரு OR குரூப்
இங்க வந்து ஒரு OH குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு யாரு கூட ஒரு கார்பன் கூட. அப்ப இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா ஹெமி ஹீட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. we have one it's a lengthy question but ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. A compound A upon a strong heating produces a salt B and colorless gas C ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த Cங்கிற கேஸ் வந்து எங்க இருந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so there is a heating peroxide. ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? எனக்கு ஏன்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்ட் வந்து நான் வந்து ஹீட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ வி ஆர் கெட்டிங் ஸோ there is a B plus C. எனக்கு 2 காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த C வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a கேஸ். இது எதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O2 ல இருந்து. அப்ப நீங்க பெராக்சைடு வந்து ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெனரலா என்ன ஆகும்? ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிடும். ஆக்ஸிஜன் வந்து கிடைச்சிரும். அப்ப இந்த Cங்கிறது வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே ரைட்? ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? we can easily get it from this concept. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து போலாமா? செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. The aqueous solution of salt B produces white precipitate when aqueous AgNO3 அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஜென்ரலா இங்க வந்து நம்மளுக்கு ஒரு சால்ட் வந்து ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? இந்த சால்ட் கூட வந்து நீங்க யாரை ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா AgNO3 வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. அண்ட் ஃபைனலா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா we have so there's a AgCl வந்து கிடைக்குது. அப்ப டெஃபினட்டா இந்த சால்ட்ல வந்து என்ன இருக்கும்? we have chlorine வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். so there's a chlorine வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ரைட்? ஸோ அப்ப இங்க பாருங்க. ஸோ எனக்கு வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு ஸோ இங்க வந்து ஆக்சிஜன் கிடையாது. ஏன்னா இது வந்து ஏ வந்து கிடையவே கிடையாது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இவனை வந்து கேன்சல் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த சால்ட்ல ஓகேவா? இந்த சால்ட் எனக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலா வந்து குளோரின் வந்து கிடையாது. இவனையும் கேன்சல் பண்ணி. ஸோ ஒன்லி நம்மளுக்கு வந்து இந்த பி ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணலாமா? சார் எப்படி சார் அப்படின்னா இனிஷியலா வி ஆர் டேக்கிங் so there's a KClO3. ஸோ நீங்க KClO3 வந்து ஹீட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் so there's a ஜென்ரலா இதோட பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னா 2KCl plus 3O2. ஸோ இங்க வந்து பாருங்க ஆக்சுவலா திஸ் கேஸ் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் H2O2 and so if you take this KCl and if you do the reaction with AgNO3 now and finally what you'll get you can get so there's a AgC. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. அடுத்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வென் கேஸ் டி ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்றோம்னா டைரக்டா ஒரு கேஸ் டி வந்து இருக்கு இஸ் பாஸ்டு த்ரூ ஹாட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா உங்களுக்கு வந்து தெரியும் KOH. ரைட்? ஸோ த காம்பவுண்ட் இஸ் ஃபார்ம்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் அண்ட் கேஸ் டி ஆக்ட் as ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் செக் பண்ணிடலாம். அப்போ இனிஷியலா நம்மளுக்கு வந்து Cl2 இதுதான் நம்மளோட டி. இது கூட வந்து என்ன பண்ண போறோம்? KOH வந்து ரியாக்ட் பண்ண போறோம். KOH ரியாக்ட் பண்ணீங்கன்னா வாட் வில் கெட் யூ கேன் கெட் ஸோ there's a KClO3. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி செக் பண்றது? இதை வந்து எப்படி வந்து செக் பண்றதுன்னா இங்க வந்து 0 இங்க வந்து இவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நீங்க வந்து போய் பாருங்க -1. அப்போ ரெடியூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுது. ஸோ அப்போ ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அப்போ நம்மளுக்கு டெஃபினட்டா நம்மளோட சால்ட் வந்து யாரா இருப்பாங்க? KClO3 தான் இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் ஸோ there's a KClO3 தான் வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அண்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுல் as a highest bond angle அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டு. ஸோ இதே டைப் ஆஃப் ப்ராப்ளம் நேற்று கூட நம்ம வந்து பார்த்தோம். ஜென்ரலாக இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம். அப்போ நம்மளுக்கு வந்து ரெகுலராக நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து டெஃபினட்டா ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் நம்மளுக்கு வந்து இந்த பாண்ட் ஆங்கிள், பாண்ட் லென்த்து, ஸோ அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட் ஆர்டர் அண்ட் ரெசனன்ஸ் அண்ட் பாண்ட் எனர்ஜி இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க ஏதோ ஒரு நியூ கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. இன்னைக்கு வந்து ஹெமியசிட்டல் ஃபார்மேஷன் பார்த்துருக்கீங்க. அண்ட் தென் ஸோ இதே மாதிரி KClO3 ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து பாருங்க என்னோட வேவ் லென்த் ஆஃப் த லைட் வித் ரெஸ்பெக்ட் டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ அப்போ டெய்லி நம்மளோட 22 சாப்டர்ஸில் ஏதாவது ஒரு சாப்டர்லேருந்து ஒரு நியூ கொஸ்டின் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு கரெக்டான வேல வந்து போயிட்டு இருக்கோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டாக ஒரு 40 டேஸில் முடிஞ்ச அளவு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு 1000 கான்செப்ட்ஸ் ஆகுது மினிமம் வந்து லேர்ன் பண்ணுவோம். அந்த 1000 கான்செப்ட்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் டு சால்வ் 45 கொஸ்டின். ஓகேவா? ரைட். சார் which cannot be synthesized? ஓ ஓகே, 4th கொஸ்டின். தேங்க் யூ தர்ஷினி.
ஸோ விச் cannot be synthesis அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ரைட். இப்போ நான் டைரக்ட்டா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்றேன். அதனால கொஞ்சம் இது. ஓகே ரைட். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுல்ஸ் ஹேஸ் ஹையஸ்ட் பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ் வந்திருக்குன்னா, வி ஹேவ் அமோனியா அண்ட் வி ஹேவ் ஸோ there's a H2O, right? And we have so there's a Cl2O, right? And finally we have so there's a CH4. First இந்த 4 compounds ஓட ஸ்ட்ரக்சர் வந்து ரைட் பண்ணுங்க, ரைட்? ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணோம்னா we have nitrogen and hydrogen and hydrogen and hydrogen. So water structure we have oxygen surrounded by 2 lone pair and 2 hydrogens. And so there's a Cl2O வந்து பார்த்தீங்கன்னா oxygen is surrounded by 2 chlorine group. And finally we have so there's a CH4. ஓகேவா? So there's a CH4. ஸோ இவங்களோட ஸ்டீரிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட 4 காம்பவுண்ட்ஸோட ஸ்டீரிக் நம்பர் வந்து சேம் தான். 4 காம்பவுண்ட்ஸோட ஸ்டீரிக் நம்பர் வந்து சேம் தான். என்னோட ஸ்டீரிக் நம்பர் ஆக்சுவலாக 4 and 4 and 4 and 4. ஜியாமெட்ரி வந்து கேட்டிங்கன்னா டெட்ராஹீட்ரல் சார், டெட்ராஹீட்ரல் சார் அண்ட் டெட்ராஹீட்ரல் அண்ட் டெட்ராஹீட்ரல் ஜியாமெட்ரி வந்து கேட்டாங்கன்னா, வாட் அபவுட் த ஷேப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரைகனல் பிரமிடா வந்து இருப்பாங்க. ஏன்னா ஷேப் வந்து இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, லோன் பேர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ட்ரைகனல் பிரமிடா வந்து இருப்பாங்க. இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ட் ஷேப்பாக வந்து இருப்பாங்க. இவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து பெண்ட் ஷேப் வந்து இருப்பாங்க. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஸோ தட்ஸ் அ டெட்ராஹீட்ரல். ஏன்னா லோன் பேர்ஸ் ப்ரெசென்டாக இல்லைன்னா ஜியாமெட்ரியும் ஷேப் வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ இதில் எந்த பாயிண்ட்ஸும் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணுறது சொல்லிட்டு. எனக்கு வந்து ஸ்டீரிக் நம்பர் 4 டெட்ராஹீட்ரல்னா ஸோ அவனோட பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 109.25 மினிட்ஸ். இதான் அவங்களோட பாண்ட் ஆங்கிள். இதான் அவங்களோட பாண்ட் ஆங்கிள். ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா இங்கே நைட்ரஜன் சரௌண்டட் பை ஒன்லி 1 லோன் பேர். ஸ்டீரிக் நம்பர் இஸ் 4. அப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும்னா 109.25 வந்து இருக்கணும். பட் இங்கே வந்து லோன் பேர் வந்து என்ன பண்ணும், சம் ரிபல்சிவ் ஃபோர்ஸஸை இந்த பாண்ட் பேருக்கு வந்து கிரியேட் பண்ணும். இந்த பாண்ட் பேருக்கு வந்து சம் ரிபல்சிவ் ஃபோர்ஸஸை கிரியேட் பண்ணும். அப்போ என்னோட பாண்ட் இனிஷியல் எப்படி இருந்ததுன்னா ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு பாண்ட் லென்த் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். நிறைய வந்து ரெடியூஸ் ஆகாது. பிகாஸ் இங்கே வந்து ஒரே ஒரு லோன் பேர் தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு அரௌண்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 107 வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்க வி ஹவ் 2 லோன் பேர்ஸ். லோன் பேர்ஸ்னா யாரு? இட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்லையும் அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்லையும் இந்த ஸ்ட்ரக்சர்லையும் யூஆர் கெட்டிங் தட் இஸ் அ மேக்ஸிமம் ரிபல்ஷன்ஸ். அப்போ மேக்ஸிமம் ரிபல்ஷன்ஸ்னா எனக்கு இனிஷியலாக இதுதான். இப்போ மேக்ஸிமம் ரிபல்ஷன்னா எனக்கு வந்து என்ன ஆகும், பாண்ட் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்க இங்கேயும் 2 இங்கேயும் 2. சார் யாருக்கு சார் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவனுக்கு தான் அதிகமாக இருக்கும். எதுனா என்னோட ஸோ தட்ஸ் ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ். ஏன் சார் இங்கே வந்து ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் மினிமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே ஆல்ரெடி இவன் ஒரு பல்கி குரூப், இவன் ஒரு பல்கி குரூப், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் நடக்கும். அதனால என்னோட பாண்ட் ஆக்சுவலாக வந்து லோன் பேர்னால நம்மளோட பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். என்னோட பாண்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அதாவது ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து ஆங்குலர் ஸ்ட்ரெயின் வந்து நடக்கும். பட் ஆல்ரெடி இங்கே வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கி குரூப் இருக்கு. பல்கி குரூப் அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாண்ட் ஆங்கிள் இட்ஸ் அரௌண்ட் 104 ஆகும். இங்க பாண்ட் ஆங்கிள் இட்ஸ் அரௌண்ட் ட்ரிபிள் 1 வந்து இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுல் ஹையஸ்ட் பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வி ஹவ் ஸோ தட்ஸ் CH4 இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? சாரி, நாட் CH4. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ரைட். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின்ஸ். இதெல்லாம். ரைட். நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஸோ இவனால தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பாண்ட் ஆங்கிள் வந்து கிடைக்கும் 109.25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து எல்லா பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணணும். எனக்கு வந்து லோன் பர்சையும் கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஸோ நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆயிருக்க த பல்கி பேஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இங்கே வந்து யார் பல்கி அப்படின்னா குளோரின் அண்ட் குளோரின். அவங்களோட ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொம்ப அதிகமாக வந்து மூவ் பண்ணுவாங்க. ரைட். ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஓகேவா? ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஒன். விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுல் ஹேஸ் ஹையஸ்ட் பாண்ட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ எல்லாரோடதும் ஸ்டீரிக் நம்பர் சேம் அண்ட் ஸோ ஜியாமெட்ரி சேம். ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட். பாண்ட் ஆங்கிள் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ரைட்.
அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? ஸோ ஐடென்டிஃபை த லீஸ்ட் ஸ்டேபிள் அயான். இங்க வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு அயான்ங்கிற வேர்ட வந்து விட்டுட்டாங்க. இன் அமாங் த ஃபாலோயிங் அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்? இந்த கொஸ்டினுக்கு எப்படி சார் வந்து நான் வந்து ஆன்சர் வந்து பண்றது? ஐடென்டிஃபை த லீஸ்ட் ஸ்டேபிள் அயான். இந்த கொஸ்டினுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்றது? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாருங்க, இவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து லித்தியம், பெர்லியம் அண்ட் போரான் அண்ட் வி ஹேவ் கார்பன். இவங்கெல்லாம் யாரு? ஸோ தே ஆர் இன் த சேம் பீரியட். ஓகே ரைட்? இவங்கெல்லாம் எந்த பீரியட்ல வந்து இருக்காங்க? தே ஆர் இன் த செகண்ட் பீரியட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. தே ஆர் இன் த சேம் பீரியட். ஸோ இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், அலாங் த பீரியட் நீங்க வந்து யாரை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அலாங் த பீரியட் யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும்னா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இதே குரூப்பா இருந்துச்சுன்னா, யூ ஹேவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு விசிடி அஸ் கம்பேர்ட் டு ஸோ தட்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இங்க வந்து யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு அஸ் கம்பேர்ட் டு விசிடி. இந்த 2 பாயிண்ட் வந்து தெரியும். ரைட்? ஸோ எப்போதுமே இந்த இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த நெகட்டிவ் சார்ஜ் பிளேஸ்ட் ஆன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ்னா, அந்த சார்ஜ் கை வந்து யாருன்னா மோர் ஸ்டேபிள் இன் நேச்சர். ஓகேவா? உங்களோட நெகட்டிவ் சார்ஜஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் மேல பிளேஸ் ஆயிருந்ததுன்னா, ஸோ அந்த அயான் வில் பி ஸ்டேபிள் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ அப்போ லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன் வந்து நீங்க வந்து இஃப் யூ மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்னா, எனக்கு வந்து என்ன ஆகும்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அப்போ இவன் வந்து யாரு? இட்ஸ் எ வெரி ஸ்டேபிள் கை. அப்போ இவன் தான் வந்து என்னோட மோஸ்ட் ஸ்டேபிள் இந்த கிவன் அயான்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்க, இவனுக்கு வந்து தான் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ இவன் வந்து யாரா இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் ஸ்டேபிள் இன் நேச்சர். இப்போ இவன் தான் வந்து நம்மளுக்கு வந்து யாரு? இட் இஸ் அ லீஸ்ட் ஸ்டேபிள் அயான். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். எங்க சால்வ் பண்ணும்போது அப்படின்னா, ஸோ ஒரு அலாங் த பீரியட் எலமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டவுன் த குரூப் எலமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து விசிடினா என்னன்னு தெரியணும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னன்னு தெரியணும். இதை வச்சு எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண தெரியும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8. when sulfur is dissolved in oleum. ஓகேவா? நான் வந்து சல்ஃபர் வந்து என்ன பண்றேன்? ஒலியம் கூட வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே ரைட்? எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி பிளாக் எலமெண்ட்ஸ். அதில் வந்து உள்ள கொஸ்டின். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்கு. நான் வந்து சொல்கிறேன் என்னைக்குன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படி வந்து ட்ரெண்டிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து S2 கூட வந்து நீங்கள் ஒலியம் வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும் ஆக்சுவலாக? ஸோ தட்ஸ் S8 2+. அதாவது எனக்கு வந்து ஒரு ஆக்டா சல்ஃபர் டை கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இவனோட கலர் வந்து எனக்கு வந்து ஒரு டீப் ப்ளூ கலராக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ரைட்? இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட்? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 9 வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. வி ஹாவ் ஒன் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டோட டிஃப்ரெண்ட் நல்லா நோட் பண்ணும், டிஃப்ரெண்ட் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கெனானிக்கல் ஃபார்ம், கான்ஜுகேட்டட் சிஸ்டம் சொல்றதை விட கெனானிக்கல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், இதுதான் செகண்ட் கெனானிக்கல் ஃபார்ம், தேர்ட் கெனானிக்கல் ஃபார்ம் அண்ட் ஃபோர்த் கெனானிக்கல் ஃபார்ம். டிஃப்ரெண்ட் ரெசனேட்டிவ் ஸ்ட்ரக்சரியா, வேற எதுவுமே கிடையாது. எனக்கு கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஐடென்டிஃபை த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ரெசனன்ஸ் ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேவா, ரெசனன்ஸ் ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றது அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ ஃபைனலாக வந்து பாருங்க, எனக்கு வந்து ஒரு 4 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எதை வச்சு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வெதர் த கிவன் ஸ்ட்ரக்சர் இஸ் நியூட்ரல் ஆர் சார்ஜ்டு வச்சு ஆன்சர் வந்து பண்ணணும். நியூட்ரல் ஆர் சார்ஜ்டு. ஸோ என்னோட காம்பவுண்ட் நியூட்ரல்னா, ஸோ தட் வில் பி மோர் ஸ்டேபிள் அஸ் கம்பேர்ட் டு சார்ஜ்டு காம்பவுண்ட். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க எப்போதுமே ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கான்ஜுகேட்டட் சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நியூட்ரலா சார்ஜ்டான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நியூட்ரல் வில் பி மோர் ஸ்டேபிள் அஸ் கம்பேர்ட் டு சார்ஜ்டு கைஸ். ஸோ அப்போ எனக்கு வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க? இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து இருப்பான். ஏன்னா இது வந்து நியூட்ரல் அஸ் கம்பேர்ட் டு அதர் கைஸ் வந்து பாருங்க, அவங்களாம் யாரா இருக்காங்க? சார்ஜ்டு கைஸ் வந்து இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் போலாமா? செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சார் வந்து செக் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து நியூட்ரல் இல்லை, ஸோ த ரிமைனிங் 3 வந்து சார்ஜ். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, மோர் பை பாண்ட்ஸ்.
pi bonds அதிகமா இருந்ததுன்னா ஸோ அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா ஸோ தட்ஸ் ஸ்டெபிலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ ஸ்டெபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நம்பர் ஆஃப் pi bonds. இதான் என்னோட செகண்ட் பாயிண்ட். ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து we have only one pi bond. எங்கன்னா ஸ்ட்ரக்சர் நம்பர் 2ல, ஸ்ட்ரக்சர் நம்பர் 3ல 0 pi bonds, 0 pi bonds. அப்போ எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா the second one, அப்போ first one already is most stable and the second one வந்து பார்த்தீங்கன்னா more stable அடுத்த பாயிண்ட்ல வச்சு. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் வந்து நான் வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் வேர் த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் பிரசன்ட். என்னோட நெகட்டிவ் சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் ஆன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்னா ஸோ தட் வில் பி மோர் ஸ்டேபிள் இன் நேச்சர். அப்போ வந்து பாருங்க தேர்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபோர்த் ஸ்ட்ரக்சர்ல கம்பேர் பண்ணுங்க எங்க எனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு O மைனஸ் அண்ட் C மைனஸ். இதுல யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? O மைனஸ் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். O மைனஸ் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அப்போ என்னோட நெகட்டிவ் சார்ஜஸ் எங்க வந்து பிளேஸ் ஆயிருக்கணும்? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கணும். ஸோ அப்போ தேர்ட் ஒன் வில் பி த அனதர் ஸ்டேபிள் அண்ட் ஃபைனலி வி ஹவ் ஃபோர்த் ஒன். இப்போ என்னால் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வச்சு ஆன்சர் பண்ண முடியலன்னா ஸோ யூ ஹேவ் டு சி வேர் தென் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் பிளேஸ்ட். இப்போ என்னோட பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து எனக்கு வந்து பிளேஸ் ஆன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்னா ஸோ தட் வில் பி மோர் ஸ்டேபிள். தட் வில் பி மோர் ஸ்டேபிள். இங்கே வந்து பாருங்க மோர் ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ தட்ஸ் அ மோர். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ இந்த 4 பாயிண்டை வச்சு என்னால் அனலைஸ் பண்ண முடியல சார். வேற என்ன சார் பாயிண்ட் வந்து என்னால் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் ஓகே ரைட் இவங்களோட டிஸ்டன்ஸ் மினிமமாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸோட டிஸ்டன்ஸ் மினிமமாக இருந்ததுன்னா வி ஆர் கெட்டிங் மோர் ஸ்டேபிள் கண்டிஷன். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து தெரியணும் டு சால்வ் ஸோ தட்ஸ் அ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கான்ஜுகேட்டிவ் சிஸ்டம். ஓகேவா? ஒரு கான்ஜுகேட்டிவ் சிஸ்டத்தோட ஸ்டெபிலிட்டி வந்து அனலைஸ் பண்ணணும்னா எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? என்னோட பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ரொம்ப க்ளோஸாக வந்திருந்தாங்கன்னா தே கேன் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் த சார்ஜஸ் அண்ட் ஸோ தே வில் மூவ் இன் டு ஸ்டேபிள் கண்டிஷன். ஸோ இதுதான் அதோட ஆக்சுவல் ஃபினாமினா. ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 10. There is a formation of precipitate almost instantly when alcoholic AgNO3 reacts with அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்து பாருங்க இங்கே வந்து நம்மளுக்கு வந்து யார் இருக்காங்கன்னா வி ஹாவ் சம் ஆர்எக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. இதுதான் என்னோட ஆர்எக்ஸ். ஆர்எக்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். ஓகேவா? ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். இவங்க கூட யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் ஸோ தட்ஸ் AgNO3 வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. ஆல்கஹாலிக் AgNO3 வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. ஆக்சுவலாக இது எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா SN1 மெக்கானிசத்தை வந்து ஃபாலோ பண்ணும். SN1 ரியாக்ஷன்ஸ் வந்து மெக்கானிசத்தை வந்து ஃபாலோ பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்போ அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து என்ன கிடைக்குன்னா யூஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் AgX வந்து ஃபார்ம். ரைட்? இதான் உங்களோட precipitate. கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1 RX இஸ் கன்வெர்ட் இன்டு R பிளஸ். RX வந்து எனக்கு வந்து எப்படி வந்து கன்வெர்ட் ஆகும்னா R பிளஸ் அண்ட் X மைனஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த என்டையர் ரியாக்ஷனோட நல்லா நோட் பண்ணும். இந்த என்டையர் ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டி யார் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the stability of the carbocation. ஸோ இந்த கார்போகேட்டைன் மோஸ்ட் ஸ்டேபிள்னா இந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப குயிக்காக வந்து நடக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ ஃபாஸ்டர் ரியாக்ஷனாக வந்து இருக்கும். இந்த கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி மினிமமாக இருந்ததுன்னா ஸ்லோயர் ரியாக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சால் நம்மளுக்கு வந்து போதும் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ரியாக்டன்ஸ்லேருந்து கார்போகேட்டைன் வந்து மேக் பண்ண போகிறோம். உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்டன்லேருந்து கிடைக்கிற கார்போகேட்டைன் வந்து பாருங்க ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா we have so there's a benzene ring with so there's a CH2 plus. செகண்ட் பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. we have CH3 and we have CH3 and we have CH3 and carbocation. நீங்க ஒண்ணும் கிடையாது அந்த Cl ரிமூவ் பண்ணீங்கன்னா you will get the carbocation. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. so we have இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்கு நம்மளுக்கு. ரைட்? இங்க வந்து we have carbocation. so இதுதான் என்னோட ப்ராடக்ட். ஓகேவா? so இதுதான் நம்மளோட carbocation. 3 carbocations from the reactions. ரைட்? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்போகேட்டையான் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். ஓகேவா? இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். ஸோ இங்கே உள்ள கார்போகேட்டையான் இஸ் ஸ்டெபிளைஸ்டு பை +I எஃபெக்ட் அண்ட் there's a +H எஃபெக்ட். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ். இங்கே வந்து பாருங்க இந்த கார்போகேட்டையான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very very unstable கார்போகேட்டையான். அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்
இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் இதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பிரிட்ஜ் ஹெட் அப்படி சொல்லுவோம். இது வந்து ஒரு பிரிட்ஜ் காம்பவுண்ட். இந்த பிரிட்ஜ் ஹெட்ல நீங்க எப்பெல்லாம் வந்து கார்போகேட்டைன் ஃபார்ம் பண்றீங்களோ அந்த கார்போகேட்டைன் எப்பவுமே அன்ஸ்டேபிளா இருக்கும். இந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போகேட்டைன் எப்படி இருப்பான்னா sp3 இன் நேச்சரா வந்து இருப்பான். இட்ஸ் நாட் sp2 இன் நேச்சர். எப்பவுமே கார்போகேட்டைன் வந்து எப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு sp2 இன் நேச்சரா வந்து இருக்கணும். பட் இங்க வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sp3 நேச்சரா வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவன் வந்து வெரி அன்ஸ்டேபிள். அப்போ இவனை வச்சு உங்களால என்ன பண்ண முடியாது, AgNO3 ரியாக்ஷன் வந்து ரன் பண்ண முடியாது. ஓகேவா? இவனை வச்சு NO3 ரியாக்ஷன்ஸ் வந்து ரன் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் கார்போகேட்டைன். அப்படின்னா என்ன பண்ணாது, என்னோட குளோரின் அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியில வந்து விடாது. அந்த ரியாக்டண்டாவே தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த 1 and 2ல மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டினியூஸா we can make so there's a AgCl. புரிஞ்சுதாமா? கண்டினியூஸா என்னால வந்து என்ன பண்ண முடியும், AgCl வந்து மேக் பண்ண முடியும். ஓகே. அடுத்த அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா B is the correct option. B is the correct option. Right. So next question. Question number 11. ஸோ நான் வந்து உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ்ல இந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து வேணும்னா என்னோட ரெகுலர் லெக்சர் வந்து பாருங்க. எனக்கு வந்து கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது கம்பல்சரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ நான் வந்து எப்படி வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன், பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர், பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் அண்ட் ஹாலஜன்ஸ் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ தட் இஸ் கால் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதே வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு ஆர்கானிக் கம்பவுண்ட் எனக்கு கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டேட்டிவ் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 மெத்தடும் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம வந்து இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பாருங்க, இதுல நான் சில க்ளூ வந்து கொடுத்துறேன். இதே ப்ரொசீஜரை தான் நீங்க மற்ற ப்ராப்ளத்துக்கு வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. இங்க ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா the detection of nitrogen blue or green color is due to the formation of Prussian blue. It is அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்? அப்ப இந்த Prussian blue யார் வந்து கொடுப்பாங்க? ஸோ இதுல உள்ள எந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு வந்து கொடுப்பாங்க? இது எனக்கு முதல்ல தெரியணும். அப்ப இது தெரியணும்னா எனக்கு கம்ப்ளீட் ப்ரொசீஜர் ஆஃப் லெசாங்கி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு லெசாங்கி டெஸ்ட் வந்து தெரிஞ்சதுன்னா ஈஸியா வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். இங்க வந்து பாருங்க, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் லெசாங்கி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். லெசாங்கி டெஸ்ட். ரைட்? ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் நைட்ரஜன். அப்போ இனிஷியலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக வந்து இங்கே பாருங்க, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுப்போம். திஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டென்ஸ் கார்பன் அண்ட் நைட்ரஜன். என்னோட ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பன் அண்ட் நைட்ரஜன் வந்து இருக்கு. இது கூட வந்து சோடியத்தை வந்து ஆட் பண்ணி ஹை டெம்பரேச்சர்ல வந்து நீங்க வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் அ லெசாங்கே எக்ஸ்ட்ராக்ட் வந்து கிடைச்சிடும். யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் அ லெசாங்கே எக்ஸ்ட்ராக்ட். இதில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா NaCN வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் த லெசாங்கே எக்ஸ்ட்ராக்ட் கண்டைன்ஸ் Na பிளஸ் அண்ட் Cn மைனஸ் அயன். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரியும். ஓகேவா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லெசாங்கே டெஸ்ட்ல வந்து இதுதான் எனக்கு வந்து நடக்குது. அப்போ இனிஷியலாக we are taking an organic compound that contains carbon and nitrogen. If you do the reaction with Na, we are getting so there's a Lezange extract. And Lezange extract கூட வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஸோ என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா Na பிளஸ் அண்ட் Cn மைனஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். Na பிளஸ் அண்ட் Cn மைனஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கும். ஒரு டெஸ்ட் டியூப் வந்து எடுப்பீங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ணிடுவீங்க, இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. எக்ஸ்ட்ராக்டை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் Fe3 பிளஸ் அயான்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி FeSO4 வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் HCl வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபைனலாக எனக்கு வந்து ஒரு பிரஷியன் ப்ளூ கலர் வந்து கிடைச்சதுன்னா தென் வி கேன் சே சார் அதில் வந்து நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் லெசாங்கி டெஸ்ட். ஓகேவாமா? ஸோ இனிஷியலாக we are taking so this organic compound. If you do the reaction with Na at very high temperature, now you are getting Lezange extract. Lezange extract la namakku enna present irukna Na plus and Cl minus ions. If you do the reaction with Fe3 plus and FeSO4 and concentrated HCl, so உங்களுக்கு Prussian blue color வந்து கிடைச்சதுன்னா
ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், வி கேன் சே சார் நைட்ரஜன் வந்து கன்ஃபார்மா அங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இதுல வந்து எனக்கு கொஸ்டின் வந்து கேட்கல. எனக்கு ரியாக்ஷன்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து ரியாக்ஷன் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இனிஷியலா வி ஹேவ் ஸோ தேர் இஸ் a FeSO4. ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்லுவோமா? இது கூட வந்து என்ன பண்றேன், NaOH வந்து ஆட் பண்றேன். NaOH வந்து ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ வி ஹேவ் FeOH2 வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு அப்படி சொல்லுவோம். ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ப்ளீஸ் நோட் பண்ணிங்க. ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. இந்த ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு கூட தான் யார வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் NaCN. இதான் நம்மளோட லெசாங்கி எக்ஸ்ட்ராக்ட். இதான் நம்மளோட லெசாங்கி எக்ஸ்ட்ராக்ட். ஸோ நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சுன்னா, யூ வில் கெட் ஸோ தட் இஸ் Na4 அண்ட் FeCN6 வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். Na4 அண்ட் FeCN6 இதுக்கு பேர் தான் சோடியம் ஃபெரோசைனேட். சாரி சயனைட், நாட் சைனைட். இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், சோடியம் ஃபெரோசைனைட் அப்படி சொல்லுவோம். இந்த சோடியம் ஃபெரோசைனைட் கூட தான் யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறோம், FeCl3 வந்து ரியாக்ட் பண்ண போறோம். FeCl3 வந்து ரியாக்ட் பண்ண போறோம். அப்ப ஃபைனலா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, யூ கேன் கெட் Fe4 அண்ட் Fe அண்ட் CN6 வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு பேரு தான் we can say ferric ferrocyanide. ஓகேவா? ferric ferrocyanide. ஸோ இதுதான் அந்த ப்ளூ கலர் வந்து கிரியேட் ஆயிருக்கு, ப்ளூ ஆர் கிரீன் கலர் வந்து கிரியேட் ஆயிருக்குள்ள ரீசன். இந்த ஃபெரிக் ஃபெரோசைனைடோட கலர் தான் அந்த ப்ளூ ஆர் கிரீன் கலர். இதுக்கு பேர் தான் பிரஷியன் ப்ளூ கலர் அப்படி சொல்லுவோம். அப்ப எனக்கு வந்து கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் திஸ் கை அண்ட் திஸ் கை? இந்த ரெண்டு ஐரனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? ஓகேவா? இந்த ரெண்டு இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? ஆக்சுவலா இங்க வந்து 3 இருக்குமா? மறந்துட்டேன் பாருங்க. சாரி. ஸோ இங்க வந்து 3 வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐரனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3, இங்க ஐரனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா 2. ஓகேவா? சார் எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ ஹேவ் ஸோ திஸ் அ பிரஷியன் ப்ளூ கலராக இருந்ததுன்னா, பிரஷியன் ப்ளூ கலர் வந்து இருந்ததுன்னா, அங்கே வந்து எனக்கு வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னா, Fe3+ அண்ட் Fe2+ ஆர்டரில் வந்து இருக்கும். அதாவது அவுட் சைட் வந்து நம்மளுக்கு வந்து ஐரன் இன் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும், ஸோ இன்சைட் த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஐரன் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து ப்ரெசென்ட் இருப்பாங்க. இதே உங்களுக்கு இன்னொன்று வந்து இருக்கு. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டம்பிள்ஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. டம்பிள்ஸ் ப்ளூல வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Fe2+ அண்ட் Fe3+ காம்பினேஷன்ல வந்து இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாமையா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட். கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கலாம். இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? நிறைய பேருக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. நீங்க வந்து நீட் எழுதும்போது நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீட்ல வந்து யூஸ் பண்ணும்போது நீங்க சொல்லுவீங்க. ஓ! இந்த ஆள் வந்து அப்போ வந்து உயிர குடுத்துட்டு கத்திட்டு இருந்தான்டா. இப்போது வந்து இதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸே நிறைய பேர் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது கிடையாது. ரைட்? ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஒன் டே வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுவேன். அதாவது நீட் முடிஞ்ச அடுத்த நாள் ஒரு வீடியோ வந்து போடுவேன். நான் எடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதே மாடல் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கும். 45. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு மதுஸ்ரீயும், தர்ஷினியும் வந்து எனக்கு ஃபீட்பேக் குடுப்பாங்க. சார், நீங்க லாஸ்ட் ஒரு 40 டேஸ் குடுத்தது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். மத்தவங்கலாம் எப்படி வந்து ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ரைட்? சாபம் விடல. ஓகே ரைட். பட் இருந்தாலும் சொல்லிரணும்ல. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து போலாமா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க. An alkane with the formula C6H14 can be prepared by the hydrogenation of only 2 alkenes. Hydrogenation of only 2 alkenes உள்ள ஒரு காம்பவுண்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றேன். The IUPAC நேம் ஆஃப் த alkane வந்து என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலா உங்களுக்கு வந்து என்னன்னா, இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். அல்கீன் வந்து இருக்கு. ஸோ அல்கீனை வந்து நீங்க வந்து ஹைட்ரஜனேஷன் வந்து பண்றீங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஆர் பெல்லேடியம் ஆர் வந்து நிக்கல் கேட்டலிஸ்ட் வந்து பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் அல்கேன். இந்த அல்கீனோட ஃபார்முலா எனக்கு தெரியும். C4H14. ரைட்? இந்த அல்கீனோட ஃபார்முலா எனக்கு வந்து தெரியும். ஸோ தட்ஸ் C6H12. பட் இங்க வந்து எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்கேன், அந்த அல்கேன் ரைட்? ஸோ எனக்கு இங்க வந்து இந்த அல்கேன் வந்து எப்படி கிடைக்கும்னா, ஒரு அல்கீன் வந்து இருக்கு. அதுல வந்து 2 ஃபார்ம் மட்டும் தான் அதுல வந்து பாசிபிள். 2 ஃபார்ம் மட்டும் தான் பாசிபிள். ஸோ அது வந்து என்ன அல்கீன் வந்து சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது நான் டைரக்டா வந்து என்ன பண்ண போறேன்னா, பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். எப்படி சார் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாமா? இங்க வந்து பாருங்க, 2,3 டைமெத்தில் பியூட்டேன்.
ஸோ பியூட்டேன்னா நம்மளுக்கு வந்து 4 கார்பன் வந்திருப்பாங்க. 1 2 3 4 கார்பன் வந்திருப்பாங்க. ரைட்? ஸோ 2,3னா ஸோ இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். இதான் நம்மளுக்கு 2,3 டைமெத்தில் பியூட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட அல்கேன். இதான் நம்மளோட அல்கேன். ஸோ இந்த அல்கேன் எனக்கு வந்து எங்க இருந்து கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அல்கீன்ல வந்து கிடைச்சிருக்கலாம். பட் அந்த அல்கீனோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா C6H12. சார் எப்படி சார் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பாருங்க. மேபி இந்த பாயிண்ட் இங்க பாருங்க. இத கூட இப்படி கூட சொல்லலாமா? இங்க பாருங்க C சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் C. இங்க கார்பன், இங்க கார்பன். இங்க C சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் C. ஓகே ரைட். கார்பன் அண்ட் கார்பன். எனக்கு வந்து இங்க டபுள் பாண்ட் இருந்ததுன்னா, ஓகேவா? இந்த பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருந்ததுன்னா, என்னோட ஹைட்ரஜனேஷன் எங்க நடந்திருக்கும்? இங்க வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கலாம்? இந்த அல்கேன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஆர் வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருந்திருக்கலாம். கார்பன் டபுள் பாண்ட் வந்து இங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கலாம். நீங்க ஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகி யூ ஆர் கெட்டிங் திஸ் ப்ராடக்ட் வந்து இருந்திருக்கலாம். வேற எந்த பாசிபிலிட்டி கிடையாது. நீங்க வந்து டபுள் பாண்ட் இங்க பிரசன்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஐயுபிசி நேம் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்து என்னது? இந்த மாதிரி 2 அல்கீன் சிஸ்டம். இந்த மாதிரி 2 அல்கீன் சிஸ்டம் தான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும்னா, இந்த மாதிரி அல்கேன்ஸ் வந்து கொடுக்கும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இது வந்து ஒரு பேக் கால்குலேஷன்ஸ் மாதிரி. எனக்கு ப்ராடக்ட் தெரியும், ரியாக்டன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். எனக்கு ஒரு அல்கேன் தெரியும். அந்த அல்கேன் வந்து ஒரு சிஸ்டத்துல இருந்து நான் வந்து மேக் பண்றேன். பட் அந்த சிஸ்டத்துல வி ஹேவ் 2 பாசிபிலிட்டிஸ். கார்பன் டபுள் பாண்ட் கார்பன். அது எந்த பாசிபிலிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க கைஸ். ஸோ ஈஸியான ஒரு ப்ராப்ளம். பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். ஐ திங்க் ஸோ உங்களுக்கு இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க இந்த டபுள் பாண்டை எந்த கார்பனுக்கு வேணுமாலும் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அதே சேம் டைப் ஆஃப் கார்பன் தான் கிடைக்கும். சேம் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்லி இந்த 2 பொசிஷன்ல மட்டும்தான், இந்த 2 பொசிஷன்ல மட்டும்தான் உங்களால டபுள் பாண்டை வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ வந்து ஆல்டர் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி 2 அல்கீனை மட்டும் தான் உங்களால மேக் பண்ண முடியும் ஃப்ரம் த அல்கேன். ஓகே புரிஞ்சுதா? ஸோ நீங்க வேணும்னா இவனை எடுத்து பாருங்களேன். இங்க வந்து மோர் தென் 2 அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். இவனை எடுத்து பாருங்க, மோர் தென் 2 அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் 2 அல்கீன், அதாவது 2 அல்கீன் ப்ராடக்ட் உள்ள ஒரு ஃபார்ம்ல இருந்து தான் மேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நிறைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. கரெக்டா? ஸோ இதை பத்தி நம்ம வந்து இங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இனிஷியலா வந்து பாருங்க, வி ஹாவ் ஒன் அல்கீன். இதான் நம்மளோட ரியாக்டன்ட். வி ஹாவ் அல்கீன். அல்கீன் கூட வந்து யாரை ரியாக்ட் பண்ண போறோம்னா குளோரோஃபார்ம். In the presence of, so there's a potassium tertiary butoxide. ஓகே புரிஞ்சுதா? ஸோ இவங்க கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம். சார் என்னோட ப்ராடக்ட் வந்து என்ன சார்? ரொம்ப 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 சூப்பரான ஒரு கொஸ்டின். இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து யாருன்னா குளோரோஃபார்ம். இவன் என்னோட குளோரோஃபார்ம். இவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு. இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ வெரி குட் பேஸ், ஸ்ட்ராங் பேஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் எ வெரி வெரி ஸ்ட்ராங் பேஸ். அப்போ நீங்க ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யார் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? ஒரு குளோரோஃபார்ம் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. இப்போவே உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்துறேன். எந்தாவது ஒரு ரியாக்ஷன்ஸ்ல எனக்கு குளோரோஃபார்ம் இருந்து அது கூட வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து நீங்க வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஸோ தட்ஸ் அ டை குளோரோ கார்பின் வந்து கிடைக்கும். பார்த்துருக்கோம் நம்ம ஒரு 2 இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் வந்து 2 இடத்துல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிஷியலா வி ஹாவ் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் கூட யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் அ டைக்ளோரோ கார்பின். இந்த டைக்ளோரோ கார்பின் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இவன் வந்து ஒரு நியூக்ளியோஃபைல். ஓகேவா? இவன் வந்து ஒரு நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். கரெக்ட் இல்லையா? இவன் வந்து ஒரு நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். இந்த பாயிண்ட் வந்து சாரி எலக்ட்ரோஃபைல், சாரி நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். ரைட்? வெரி குட் நீதா. குட் குட் குட். அப்போ கார்பின் மெக்கானிசம் அது. கரெக்ட் கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட் நீதா. ரைட்? ஸோ அப்போ டைக்ளோரோ கார்பின் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிடும்? டைக்ளோரோ கார்பின். டைக்ளோரோ கார்பினோட ஃபார்முலா என்னமா? CCl2. ஸோ கார்பன் இஸ் சரௌண்டட் பை 1 lone pair. ரைட்? ஸோ இதான் நம்மளோட பாயிண்ட். இதான் நம்மளோட பாயிண்ட். யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? ஸோ வி ஹேவ் CH2. உங்களுக்கு வந்து சிம்பிள் மெக்கானிசம் சொல்றேன். ஒரு அல்கீன் கூட வந்து மிக்ஸ் பண்ண போறீங்க. அல்கீன் கூட வந்து என்ன பண்ண போறீங்க? மிக்ஸ் பண்ண போறீங்க. அல்கீன் கூட ஒரு டைக்ளோரோ கார்பின் வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இங்க வந்து ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜர் நான் வந்து சொல்லிடுறேன். எனக்கு வந்து இங்க வந்து வி ஹேவ் CCl2வா எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா
இந்த கார்பன் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பனுக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கார்பன் சைட். ஓகேவா? அப்போ வந்து ஒரு சைக்கிளிக் ஃபார்மேஷன் வந்து நடக்குதா? அப்போ ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா we have CH2 and single bond CH2. So இங்க we have so there's a C, Cl and Cl இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார்பன் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். இதை நான் கிளாஸஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் இருந்தாலும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட மெக்கானிசம். ஓகேவா? ஸோ வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு 3 கார்பன் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். இவ்வளவுதான் லாஜிக், வேற எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. ஸோ குளோரோஃபார்ம் இருக்கு, குளோரோஃபார்ம் கூட யாரும் வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா ஒரு அல்கீன் வந்து ரியாக்ட் பண்ண போறான். சாரி, குளோரோஃபார்ம் கூட ஒரு பேஸ் வந்து ரியாக்ட் பண்ண போறேன். we are getting டைக்ளோரோகார்பின். டைக்ளோரோகார்பின் கூட ஒரு அல்கீனை வந்து நீங்க வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா we are getting 3 கார்பன் ரிங் வந்து அங்க வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்ப இதை வச்சு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட். ரைட்டா? ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட். ரைட்? நிறைய மெக்கானிசம்ஸ் பார்த்துட்டோம்ல, ரிவிஷன் பார்த்தாச்சு. நிறைய மெக்கானிசம் பார்த்துட்டோம், ரிவிஷன் பார்த்தாச்சு. Question number 14. Glucose is added to 1 liter water to such an extent that is a tell TF divided by KF becomes equal to 1 by 1000. The weight of the glucose added அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. The weight of the glucose added அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சார் இந்த ப்ராப்ளம் நான் எப்படி சார் வந்து சால்வ் பண்றேன்? ஸோ ஃபர்ஸ்ட் டெல் டிஎஃப்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. அப்படின்னு என்னதுமா? ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? KF டைம்ஸ் மொலாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். KF டைம்ஸ் மொலாலிட்டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டின்ல இருந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸ்ல நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு கலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்குறாங்க. கலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து கேட்குறாங்க. ஸோ இஃப் யூ டிவைட் KF ஆன் போத் சைட்ஸ்னா யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் a del TF divided by KF which is equal to மொலாலிட்டி. மொலாலிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 divided by 1000 வந்து ஈக்குவலாக இருக்கு. இதான் அவங்க வந்து கொடுத்துருக்க பாயிண்ட். மொலாலிட்டியோட டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும், மோல்ஸ் ஆஃப் solid divided by so there's a weight of the solvent in terms of kg எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 divided by 1000க்கு ஈக்குவலாக இருக்கு. 1 divided by 1000க்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்காங்க. ஸோ there's a N2 divided by W1 in terms of kgனா 1 by 1000க்கு வந்து ஈக்குவலாக இருக்காங்க. ஓகேவா? ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த பாயிண்ட்ல? இந்த பாயிண்ட்ல டவுட்ஸ் இருக்கா? இங்க W1ங்கிறது யாரு? the weight of the solvent. இங்க solvent யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் which is equal to 1 gram per ml. அதாவது வால்யூம் ஆஃப் வாட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ தட்ஸ் வெயிட் ஆஃப் த வாட்டருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ நீங்க 1 லிட்டர் வந்து எடுத்தீங்கன்னா ஸோ which is equal to 1 kg. ஸோ அப்போ N2 which is equal to ரைட்? N2 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்காங்க நம்மளுக்கு? ரைட்? ஸோ தட் இஸ் 1 divided by 1000க்கு வந்து ஈக்குவலா இருக்காங்க. ஏன்னா இது வந்து 1 இல்ல, இது 1 இல்ல. ஸோ அப்போ N2 which is equal to 1 by 1000. இதுதான் என்னோட மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஃபார்ம். இதான் சாரி, மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஆடட். moles of glucose added. moles of glucose added. பாயிண்ட் புரிஞ்சுதாமா? moles of glucose added வந்து இதுதான். ரைட்? எனக்கு இது கேட்கல, weight of glucose added வந்து கேட்டிருக்காங்க. அப்ப weight of glucose added which is equal to so there's a moles times molar mass. moles times molar mass. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 0.18 grams வந்து கிடைக்கும். ஓகேவா? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்ட்ரா வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ண போறீங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஆன்சர் வந்து பண்ண போறீங்க. ஓகேவா? எந்த பாயிண்ட் அப்படின்னா வெயிட் ஆஃப் த வாட்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த வாட்டர். இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும், ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸி. இந்த ப்ராப்ளம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டாப் ஆன்சர் பண்ணி. ரைட்? கொஸ்டின் நம்பர் 15. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் பேசிக். நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பேன். இந்த கொஸ்டின்லாம் வந்து நீட்ல வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு 100% கேட்பாங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த் அண்ட் ரியாக்டிவிட்டி வித் AgNO3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? கன்ஃபார்ம் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஏன்னா இதோட அப்ளிகேஷன் எங்க வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் வந்து தெரியணும். ஸோ அதோட அப்ளிகேஷன் வந்து எங்கே வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸோ தட்ஸ் ரியாக்டிவிட்டி வித் AgNO3. இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ இங்க வந்து பாருங்க விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க வந்து எனக்கு வந்து நைட்ரஜன், நைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன்.
ஸோ இந்த நைட்ரஜன் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போகுது, எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ண போகுது. அதுக்கு பேர் தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட். அதுக்கு பேர் வந்து லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோமா, ரைட். ஸோ அப்போ இந்த நைட்ரஜன் எவ்வளோ குயிக்காக வந்து அதோட எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா பேசிக் ஸ்ட்ரென்த் அப்படி சொல்லுவோம், ரைட். ஸோ எப்போதுமே என்னோட நைட்ரஜனை சுற்றி உள்ள எலக்ட்ரான்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி லோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். டி லோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் சாரி லோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். லோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ எனக்கு லோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா வி கேன் ஈஸிலி மூவ் திஸ் எலக்ட்ரான் டு அவுட் சைட். அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஸோ தட்ஸ் லாஜிக்கல் திங்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக்கல் திங்ஸ், ரைட். இதான் என்னோட லாஜிக்கல் திங். பார்க்கலாமா எந்த கேஸ்ல we are getting so there's a maximum so there's a localized electrons சொல்லிட்டு இங்க பாருங்க. ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்மளுக்கு வந்து என்னன்னா ரெசோனன்ஸ் இஸ் பாசிபிள். அப்ப ரெசோனன்ஸ் நடந்ததுன்னா என்ன பண்ணும்? so due to the resonance-னால the electron density is moving towards so எந்த பென்சின் சைடு வந்து போயிடும். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும், ரெசோனன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன ஆயிடும்னா லோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸோட டென்சிட்டி ரெடியூஸ் ஆயிடும். அப்ப வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிய பேசிக்கா வந்து பிஹேவ் பண்ண மாட்டான். ஓகேவா. அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, இந்த சிஸ்டத்துல இந்த சி டபுள் பாண்ட் ஓ CH3 இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நைட்ரஜன் உள்ள எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு லோக்கலைசேஷன் தான் நடக்கும், சாரி டீலோக்கலைசேஷன் வந்து நடக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து லோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸோட டென்சிட்டி ரெடியூஸ் ஆயிடும். அப்போ இவனும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், இந்த பாயிண்ட் பி அண்ட் சியை வந்து செக் பண்ண போறோம். இதுல வந்து யார் வந்து மோஸ்ட் பேசிக் சொல்லிட்டு இங்க பாருங்க. நம்மளுக்கு ரெசோனன்ஸ் நடந்ததுன்னா நைட்ரஜன் மேல உள்ள லோன் பேர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு பென்சின் ரிங்ல we have some electron withdrawing groupsனா டெஃபினட்டா அங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ டீலோக்கலைசேஷன் நடக்கும். அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி பிரசன்ட் ஆன் த நைட்ரஜன் ரெடியூஸ் ஆயிடும். அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆயிடும். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, so we have B and C. so now I'm saying B is the answer. ஏன் சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இங்க B ல வந்து பாருங்க, இங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, we have the bulky group. எங்க வந்து பிரசன்ட் இருக்கு, ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து பிரசன்ட் இருக்கு. அப்ப ஆர்த்தோ பொசிஷன்ல நம்மளுக்கு பல்கி குரூப் இருந்ததுன்னா அது எதை கிரியேட் பண்ணும், ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஆர்த்தோ எஃபெக்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஸோ த ரேட் ஆஃப் ஆர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரெசனன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என்ன ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் ரெசனன்ஸோட வேலையை வந்து குறைச்சிடும். அப்படின்னா என்ன பண்ண முடியாது, இந்த நைட்ரஜன் மேல உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி அவனால வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இங்க வந்து பாருங்க, அட் த சேம் டைம் இங்க வந்து நம்மளுக்கு யார் இருக்காங்க, we have CH3 and CH3. இவங்க ரெண்டு பேரும் யாரு, பிளஸ் ஐ குரூப்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நைட்ரஜன் மேல எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கொடுப்பாங்க. அப்ப நைட்ரஜன் வந்து என்ன பண்ணும், ஃப்ரீயா எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும். அப்போ அதோட பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. வந்து அதிகமா இருக்கு. புரிஞ்சதாமா? ரெண்டு எஃபெக்ட் வந்து இங்க நடக்குது. ஒன்னு வந்து ஆர்த்தோ எஃபெக்ட், தி செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஐ எஃபெக்ட்ஸ். ஆர்த்தோ எஃபெக்ட்ஸ் அண்ட் பிளஸ் ஐ எஃபெக்ட்ஸ், ரைட். இந்த ரெண்டு பாயிண்ட்னால we are getting so that's a maximum basic strength. சார் இங்கேயும் அதே தானே சார் நடக்குது, நடக்குதுன்னா இங்க நோ ஆர்த்தோ எஃபெக்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு நைட்ரஜன் வந்து என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டு N பிளஸ் மாறுமா, இந்த N பிளஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டெபிலைஸ் பண்ணணும். எப்படி சார் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுன்னா, யூ ஹேவ் டு டூ த ரியாக்ஷன் வித் வாட்டர் கூட வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா டிசால்வ் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் தான் we can say சால்வேஷன் ப்ராசஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அப்போ எனக்கு வந்து N பிளஸ் மாறுச்சுன்னா அந்த N பிளஸ் வந்து ஸ்டேபிளா மாறிடணும். அப்பதான் நம்மளோட பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். பட் இங்க வந்து பாருங்க, மோர் CH3 குரூப்ஸ்னா அந்த மாலிகுல் எப்படி இருக்கு, பல்கியா இருக்கா. அவன் வந்து என்ன பண்ண விட மாட்டான், இங்க ஃபார்ம் ஆகிற N பிளஸ் கூட வாட்டர் அவ்வளவு ஈஸியா வந்து ரியாக்ட் பண்ண விட மாட்டான். நம்மளுக்கு N பிளஸ் ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் நைட்ரஜன் வந்து என்னோட எலக்ட்ரான் டென்சிட்டி கொடுத்துருச்சுன்னா எனக்கு N பிளஸ் தான் வந்து மாறும். பட் அட் த சேம் டைம் யூ கேன் see, நீங்க வந்து பாத்தீங்கன்னா so there is a அவனை வந்து எனக்கு ஃபார்ம் ஆகிற N பிளஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு we need water. பட் ஆனா எனக்கு வந்து என்ன ஆயிடும், ஸோ வந்து இங்க பல்கியா இருக்கிறதுனால சால்வேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால தான் இவனோட ஸ்டெபிலிட்டி வச்சு தான் வந்து என்ன சொல்றேன்னா, இவன் வந்து அசிட்டிக் பேசிக், பட் பிஏ கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு ஒன்றும் பேசிக்கா வந்து இருக்க மாட்டான். ஓகே, புரிஞ்சுதா? பிஏ கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு பேசிக்கா ஒன்றும் இருக்க மாட்டான்.
புரிஞ்சுதாமா? ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஆன்சர் இஸ் பி. ஓகேவா? ரைட். ஸோ நம்ம வந்து ஒரு 15 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். நான் என்ன பண்ணிட்டோம்? 15 கொஸ்டின்ல 15 கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டோம். ரைட்? ஒரு 15 கொஸ்டின்ஸ். இந்த 15 கொஸ்டின்ஸ்லயே ஆல்மோஸ்ட் வி லேர்ன் ஸோ தேர்ஸ் அ 15 கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது இல்லாம இந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ லெக்சர்ஸா வந்து குடுத்துறேன். வீடியோ ஃபார்மேட்ல. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் மண்டேல இருந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்னா, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேவா தர்ஷினி? அதில் ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையே? தர்ஷினி அண்ட் மது. தர்ஷினி அண்ட் மது. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுல்ல? 1 ஹவருக்கு பதிலா 2 ஹவர்ஸ். டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து என்னோட கிளாஸஸ் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ், ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து ஒரு ப்ளே பண்ணும். அதான் நான் தான் சொல்றேன்ல, இங்க வந்து ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, ஆக்சுவலா என்னோட ரெசொனன்ஸ் எஃபெக்ட் வந்து குறைக்கும். ரெசொனன்ஸ் எஃபெக்ட்னா ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, என்னோட பிளேன் அதாவது நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு வந்து ரெசொனன்ஸ் நடக்கணும்னா, அந்த கார்னர் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, sp2 நேச்சரா வந்து இருக்கணும். ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து இருந்ததுன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, எனக்கு வந்து ரெசொனன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ரேட் ஆஃப் ரெசொனன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ரைட்? ஸோ ஐ திங்க் இந்த 40 to 42 டேஸ்ல வந்து நம்ம வந்து நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ரீகால் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு அதுவே வந்துட்டு மோர் தென் இனஃப் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை விட பயங்கரமா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் அட் த சேம் டைம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ், நம்மளுக்கு இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 21st. ஸோ இங்கே வந்து ஒரு 9 டேஸ், அங்கே வந்து ஒரு 30 டேஸ், எக்ஸாக்டாக நம்ம கையில் இருக்கிறது 40 டேஸ். ஓகேவா? 40 டேஸ் இன்ட்டு 40 ப்ராப்ளம்ஸ்னா 1600 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் ஒன்லி இன் கெமிஸ்ட்ரி. ஸோ 1600 கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம் ஒன்லி இன் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி. அண்ட் ஸோ டெஃபினட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் கிளாஸஸ்லேருந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்துக்கலாம். ரைட்? தேங்க்யூ. தேங்க்யூ.